இது தஸ்கரையாசினின் மற்றொரு புத்தம் புது வெளியீடு. அதாவது மாமி மருமகள் சண்டை. அதாவது சிலருக்கு பணம் என்றால் பணமே வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு வெளிநாடு என்றால் வெளிநாடே வாழ்க்கை என்றார். இது எப்படியோ எனது ஒரு சிறிய கற்பனை. இது இப்படி. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் அஸ்ஸலாம். நீ சோமா இல்லையோ பாப்பா? ஓம்மா, நான் சோமாய்க்கிறோம்மா. நீங்கள் எப்படி சோமாய்க்கிறீங்களா? ஏறு மவனே ஏறு, தெரியும் தானே என்ன சோ செய்து. ஏம்மா அப்படி சொல்கிறேன்? நான் தானே சல்லி அனுப்புகிறேன். திண்டு குடிச்சிட்டு நல்லா இருக்கலாமே. நல்லா இருக்கவா? இதுவார் ஒன்றை கொண்டாட்டு லேசிப்பட்டவளா மானே. புள்ளோட நான் தான் பாப்பா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும். இவள் உடுப்பெல்லாம் நான் தான் கழுவணும். ஓ, மார்க்கெட்டில் வைத்து மரக்கறி வாங்கிட்டு வரணும். சும்மா தின்னத்தார் இல்லை, சும்மா தின்னத்தார் கொண்ட கொண்டாட்டியா மாமி? யார் இவனா? நான் சொல்லிக்கிற தானே மாமி. ஃபோன் வந்து ஆன்சர் பண்ண வானம்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்குறல. இங்கே கொண்டாங்க ஃபோனை. ஏய், எப்படிமா சோமிக்கிறீங்களா? ஓ, இந்த பாருங்களேன், உங்கள் ரொம்ப சொல்கிறோன்னு கணக்கெடுக்க வானம். என்னன்னு கேட்டால் நமக்கு வயசு தானேவா? ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறோம். ஒன்றும் விளங்குறல. நேற்று ஒரு வேலை செஞ்சுக்கிறாமா, நல்லா வெத்தி நேற்றுட்டு டைல்ஸில் துப்பி நானே கழுவி சாவணும். விளங்குறதே இல்லை. இங்கே கொண்டாடி போனால் இங்கே கொண்டா மகனே. இந்த வாப்பா வெத்தில இந்த 5-6 நாள் ஆச்சு. மகன் வெத்தில இந்த 5-6 நாள் ஆச்சு. வெத்தில வாங்க சல்லிதார் இல்லை, வெத்தில வாங்க சல்லிதார் வாங்க. மகனே நேற்று ஒரு வேலை நடந்த வாப்பா. எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருந்தேன். நான் வைத்து மருந்து எடுத்துன்னு வந்தேன். டாக்டர் சொல்லியே மருந்து தந்த விதமாக இருந்தால் குடித்தா கொஞ்சம் தூக்கம் போகும்ண்டு. இவள் என்ன செஞ்சீரா? நான் மருந்தை குடிச்சிட்டு படுத்த பாப்பா. என்ன தூங்கி எழுப்ப கொஞ்சம் லேட் ஆயிட்டு. இவள் செஞ்ச வேலை ஏண்ட பேரை வெளிதி, ஓண்ட பேரை வெளிதி பள்ளிக்கு லேட்டாக குடித்தீராள் பாப்பா. நான் மவுத்துண்டு ஏதோ கால் பெருவிரல் 2 இழுத்து கட்டத்ததை மகனே. எனக்கு முழிப்பு வந்தேன். நான் கண்ணை திறந்து பார்க்குற ஊர் நிறைய எல்லாரும் ஆட்கள் வந்து மகன் மையத்துக்கு வந்தேன். இன்னும் கொஞ்சம் முழிச்செல்லாச்சு என்னை கொண்ட துசுரோடு அடக்கிடுவாள் அப்பா. உசுரோடு அடக்கிடுவாள். மாமி இங்கே பொண்ணாங்க போனேன். கொஞ்சம் இடுடி அம்மா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா. நான் எப்படி ஒரு 5-6 வருஷம் விட்டு வருவேன். 5-6 வருஷத்தில் வரத்தை நான் மந்திய போட்டிப்பேன் பாப்பா. நான் மந்திய போட்டிப்பேன். மாமி கொண்டாங்களே மாமி போனா உங்கள் பேத்துக்கு சின்ன வீட்டு வேலைன்னு பாருங்க. இந்த பாருங்கண்ணே, உங்கள் உண்மை வேறு என்னம்மா வேறையா? நான் என் உமா பார்க்க நல்லா தான் உண்மை பார்க்கணும். விளங்குறதே இல்லை அவக்கு. என்னன்னு கேட்டால் நான் சொல்கிறத விளைக்காங்க. வீட்டு வேலை முடியலவா, மேற்தட்டி வேலை நான் அப்படியே. அடுத்ததுமா பிள்ளைக்கு 7-8 வயசு ஆகுது இல்லையா? அவக்கு நான் செஞ்சு வைக்கணும். ஏன்னா நெக்லஸ்ல நீக்கு தானே வா, அதை கொடுத்து கொஞ்சம் பெருசாக செய்யணும். இன்னொரு விஷயமா சொல்லவே மறந்துட்டேன். அடுத்த வீட்டில் அங்கிள் அவரா நிற்கிறாரு. அவர் சூப்பர்மா. என்னன்னு கேட்டால் இறைச்சி கல்லை போய்த்து இறைச்சி கொண்டாராரு. ஃபோனுக்கு ரீலோட் பண்ணுறாரு. எனக்கு முசுப்பே இல்லைம்மா. சரியா? நீ ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ விட்டு வாங்க. அவசரமாக வந்துட்டு வாங்க. விளங்குதா உங்களுக்கு? இங்கே வண்டாடி போனேன். இங்கே வந்தா மகனே இந்த வாரே வாப்பா. அடுத்து விட்டாங்கல் என்ற என்னென்ன பலாய் ஆகுதோ எனக்குண்டா தெரியும். இந்த பெரிய பலாய் உண்டாக முந்தி நீ வந்துடு மகான். நீ வெளிநாட்டு அங்கே சாகுற. இவள் சல்லி நீங்க சாகுற. மறுபடியும் என்ன கொண்டு துசுரோடு அடக்க முந்தி நீ வந்துடு வாப்பா. நீ வந்துடு. நன்றி நேர்களே. இதில் மற்றும் ஒரு பாகம் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் வெளிவரும். தேங்க்யூ